அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். ஆள்காட்டி விரல், குரு விரல். ஒருவர் தலைமை ஸ்தானத்தை பிடிப்பாரா அல்லது அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாரா? அந்தஸ்து, மரியாதை, பெருமை உண்டா அல்லது 10ஓடு 1 11 இவர் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த குரு மேடு, குரு விரல் அமைப்பு. இந்த நகப்பகுதி முதலாம் அங்குலாஸ்தி மற்ற அங்குலாஸ்திகளை விட நீண்டிருந்தால் அறிவு அதிகம். எதையும் கற்பிக்காமலேயே புரிந்து கொள்வார். ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் இது இப்படித்தான் இருக்கும், இதை செய்யும் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல் இயல்பாகவே இவர்களுக்கு உண்டு. அறிவிற் சிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு புரியும்படி புரிய வைப்பவர்கள். அது மிக மிக முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் விட நீங்கள் என்னதான் தீர்மானமாக ஒரு முடிவினை எடுத்திருந்தாலும் இவர்கள் கருத்து பக்கம் உங்களை ஈர்க்கும்படி செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். உங்கள் மனதை மாற்றி விடுவார்கள். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம், அறிவு இயல்பாகவே இவர்களுக்கு உண்டு. 2ஆம் அங்குலாஸ்தி இது நீண்டிருந்தால் என்ன கற்றாரோ அந்த கற்றதில் செயல்பாடு எப்படி? கற்க கசடர படித்திருக்கிறோம். கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வார்த்தையில் இருக்கிறதல்லவா, இது இந்த இடத்திற்கு பொருந்தும். என்ன படித்தார், எதை விரும்பினார், எப்படி இருக்க வேண்டுமென்று இவர் ஆசைப்படுகிறார், அதன்படி நடப்பாரா, இவைகளையெல்லாம் சொல்லும் இடம் அந்த 2ஆம் அங்குலாசி. அது நீளமாக இருந்தால் செயல்திறன் அதிகம், அந்த செயலில் வெற்றியும் அதிகம். அடுத்து 3ஆம் அங்குலாசி. இந்த 3ஆம் அங்குலாசியை சொல்வதற்கு ஒரு சிறு குறிப்பு. எல்லா விரல்களிலும் இந்த 3ஆம் அங்குலாசி பெரிதாக இருந்தால் அவர் யோகக்காரர், வசதியோடு வாழ்வார். எந்த விஷயத்தை அந்த அங்குலாசிகள், அந்த விரல், அந்த மேடு அறிவிக்குமோ அந்த விஷயத்தில் மேன்மை உண்டு. இது இந்த 3ஆம் அங்குலாசிக்கு சாஸ்திரம் கொடுத்திருக்கின்ற ஒரு உயர்ந்த இடம். இந்த குரு விரலில், ஆள்காட்டி விரலில் இந்த 3ஆம் அங்குலாசி பெரிதாக இருந்தால் மதிப்பு, மரியாதை உண்டு. சொல்வார்களே முகராசி வேண்டும் என்று, அந்த முகராசி இவர்களுக்கு இருக்கும். முரடன் கூட இவரிடம் கனிவாக பேசுவான். அதுபோன்ற ஒரு அமைப்பினை இயல்பாகவே பெற்றிருக்கின்றார்கள். சாதாரண செயல் கூட வெற்றியை கொடுக்கும். ஐஸ்வர்யம் உண்டு. நல்லபடியாக சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், இறை உருவாக்கும். அன்பர்களே, இந்த குருவிரலின் 3 அங்குலாசிகளை பற்றி பார்த்தோம். முதலாம் அங்குலாசியை விட, 2ஆம் அங்குலாசியை விட 3ஆம் அங்குலாசி பெரிதாக இருந்தால் கஷ்டமில்லாமல் ராஜ வாழ்க்கை வாழ்வார். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டீர்கள்,
சற்று நேரம் கழித்து அப்படி கஷ்டப்படுவதில் இஷ்டப்பட்டீர்கள். எதற்காக? மிக மிக நல்லது ஒன்று வரும் என்ற நம்பிக்கையில். அந்த நம்பிக்கை மெய்ப்படும். உங்கள் எண்ணப்படி நடக்கும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்று வாய்க்கும். நீங்கள் காட்டுவீர்கள். காட்டி புகழ் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நல்லது நடக்க வேண்டும் என்பது உங்கள் அவா, உங்கள் ஆசை. அதற்காக முயற்சி மேற்கொள்ளுகின்றீர்கள். ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார் என்று நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருந்தீர்களோ அவர்களெல்லாம் உதவிக்கு வரவில்லை. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி தேவைப்பட்ட பணத்தை பெறுவதற்காக இருக்கும். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தாரை நீங்கள் அடக்கி ஆள்வீர்கள். நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை அவர்கள் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீர்கள். இந்த நாள் வீரம் மிகுந்த நாள் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, வெளியிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. ஒரு செய்தி வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அது இனிப்பான செய்தியாக இருக்கும் என்று ஓரளவு நம்பினீர்கள். ஆனால் வந்தது இனிப்பான செய்தியாக இல்லை. துலாம் ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். நம்பிக்கைக்கு உரிய ஒரு பெரியவர் நாளைய தினம் இதை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று ஒரு உறுதியை கொடுப்பார். அந்த உறுதியை நம்பலாம். எனவே இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல வருமானம் வருகிறது. எதை தொட்டாலும் இன்று வெற்றியாக மாறுகிறது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கின்றது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது. பெருமைக்குரிய விஷயங்களை மட்டுமே இன்று நீங்கள் செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, கேட்பார் பேச்சை கேட்டு சற்றே புத்தி தடுமாறி செய்யக்கூடாததையும் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, என்றோ நடந்திருக்க வேண்டிய ஒரு நற்செயல் காலம் தாழ்த்தி இன்று நடக்கிறது.
மீனராசி அன்பர்களே, துயர் துடைக்கும் பணி இன்று உங்கள் பணி. யாருடைய துயரை? உங்கள் துயரையா? அல்ல, உங்கள் சொந்தங்களின் துயரை இன்று நீங்கள் துடைப்பீர்கள். இது இன்றைய முக்கிய பணி உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.